நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின்லாம் வந்து உட்கார்ந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். இதோட 100 தடவை சொல்லிட்டேன், ஒரு நாளாவது செத்தியாடி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சேலம் பொண்ணு சரண்யா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேளுங்க. கேள நீ கேள முருகன், நீ கேள நீ கேள கேளு மச்சி. ஹாய் மக்களே, நம்ம தமிழக வெற்றி கழகம் இந்த எலெக்ஷன்ல 4ல இருந்து 10 சீட்ஸ் வரைக்கும் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி CNN நியூஸ் 18 அப்படின்றவங்க சர்வே எடுத்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்னடா சொன்ன நீ? என்னடா சொன்ன நீ? எக்ஸிஸ்ட் போல் அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஏன்னா இதை விட பாதுகாப்பு இல்லாம ரொம்ப வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களுக்குவே பாதுகாப்பு இல்லாம கைய பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துற அளவுக்கு வந்துரும். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. வாய் திறந்து பேச மாட்டேன் நீ? இல்ல பேசுவேன், இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டும் பேசுறது இல்ல. அதனால தயவு செய்து டிவிக்கே ஓட்டு போட்டு நல்லபடியா விஜய் அண்ணாவை ஓட்டு போட்டு நம்ம அரசியல் உட்கார வைக்கணும். எல்லாருமே மக்கள் எல்லாமே ஒத்துழைப்பு பண்ணா மட்டும்தான் இது முடியும். அடுத்த தமிழ்நாட்டோட சிஎம்மா விஜய் நம்ம தான் உட்கார வைக்கணும். அடுத்து நம்ம மு.க. ஸ்டாலின நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் அது ஆபத்து. விஜய் ஜெயிப்பாரு, நான் வேண்டி தோந்த சரித்திரம் இல்ல. அடிச்சு பல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா ரொம்ப அழுது போராடி என் முருகன் கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்டேன். என்னங்க சுவாமி, போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வரும்போது எனக்கு பல்லி மிட்டாய் வாங்கிட்டு வரீங்களா? உனக்கு பாச்சா உருண்டையே வாங்கிட்டு வரேன். சோ கண்டிப்பா கொடுத்துட்டாரு. அதை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. இது ஏதோ காமெடி பேசுறா. சத்தியமா எதிர்பார்க்கவே முடியல. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. அவ்வளவு அழுக. எனக்கு மட்டும் நல்லது செய்யறல, இந்த நாட்டுக்கு நீ நல்லது செய்யணும். என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாற்றி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி நிக்க அவர்கிட்ட வலியோட நின்னு உத்தரவு வாங்கிட்டேன். அவர் எனக்கு சத்தியமா கொடுத்துட்டாரு. அடி பாவி, இவ்வளவு நாளா உனக்கு உள்ளதான் காலியா இருந்துச்சு, இப்ப வெளியே ஆக்கிட்டியா? இந்த 5 வருடம் நம்ம நாட்டினோட சிஎம் விஜய் அண்ணா அப்படிங்கிறது இதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. என் முருகன் எனக்கு எப்படி துணை இருக்காரோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கு துணை இருப்பாரு நான் நினைக்கிறேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. கண்டிப்பா டிவிக்கே வெற்றி அடையும். முருகனோட சப்போர்ட் இருக்கு. கீழ் பாக்கத்து போய் உன் கபாலத்துக்கு கரண்ட் வைப்போம். பேசியே முடிக்கல, உடனே பள்ளி சத்தம். சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. லூஸ் இல்லனே, மென்டல். ஏய் ஐயோ, அழப்படாத. பொம்மநாட்டி அழுதாண்டா தாங்காதேடா. உண்மையாவே முருகர் இருக்கிறது உண்மை. லூசு லூசு, ஏன் இப்படி கடுப்பேத்துற? இந்த நாட்டினோட முதலமைச்சர் டிவிக்கு வாழ்க. என்ன சொன்ன? இந்த நாட்டினோட முதலமைச்சர் டிவிக்கு வாழ்க. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இது ஒண்ணு போதும், என்னோட கஷ்டத்துக்கு இது ஒண்ணு போதும். என்ன கொடுமை சரவணன். தேங்க்யூ சோ மச். சத்தியமா என்ன சொல்றேன்னு தெரியல முருகா. இன்னும் போலையா? பாமாவளையா பாத்துக்கு. வெற்றி அடைஞ்சோடனே நான் உன்னை தேடி வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்வே எடுத்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சேம் அதே மாதிரி இவங்க பண்ணிருக்கிறது லோவஸ்ட். ரொம்ப ஹையஸ்டா யார் பண்ணிருக்காங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்றவங்க 80ல இருந்து 120 சீட்ஸ் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும்
ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நினைக்காதீங்க, கிஃப்ட்டை வச்சுக்கோங்க. இந்தாங்க. வேணாம். அட வச்சுக்கோங்க சார். வேணாம். அட வச்சுக்கோங்க சார். வேணாம். ஓஹோ, புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களப்பா. நம்ம தளபதி சிஎம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாவங்க அந்த பொண்ணு ரொம்ப அபராணியா இருக்கு. நானும் என்னென்னமோ புழுவுறேங்க, லூசு கூட நம்பாதுங்க. ஆனா அவன் நம்பிட்டாங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்புறாங்க. விஜய் வந்தா நல்லா இருக்கும்பா. எப்படி அவருக்கு எதுவுமே தெரியலன்னா கூட அவர் பின்னாடி இருக்கிற எல்லாருமே படிச்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஆட்சி எதுனா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். பெண்கள் எல்லாம் வீட்டுல முடங்கி கிடந்தாங்க. ஆனா இப்ப வந்து வெளியே நிச்சிருக்கிறோம் நாங்கெல்லாம். ஏன் நீயே சொல்லு. எந்த ஆட்சியில எங்களுக்கு பெண்கள் மத்திய ஒன்றிய செயலாளரா எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க? எந்த அரசியல்ல மத்திய ஒன்றிய செயலாளர் பொறுப்பு எதுல கொடுத்திருக்காங்க? ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறீங்க. அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. எங்கேயோ ஒரு போட்டோ போடுவாங்க ஏதோ ஒரு குழுல, அவ்வளவுதான வரைக்கும். இது வரைக்கும் எந்த ஆட்சியிலயும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வெளியே வர வைக்கல. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களை வெளியே வர வச்சிருக்காங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். இந்த ஆட்சி நாங்க கண்டிப்பா மாத்தி கொடுப்போம். தளபதி சிஎம் ஆட்சி வைக்குவோம். நாங்க இதுக்காக நாங்க எவ்வளவு வேணாலும் போராடுவோம். என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். வீட்டு வேலைக்கு போறோம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு தான் நைட்டு போய் எங்க வீட்லயே வேலை பாக்குறோம். நாங்க கஷ்டப்படுறோம். அதுக்கு என்னங்கப்ப? எங்களுக்கு ஒரு இது கொடுங்க, நாங்களும் சுதந்திரமா இருக்கணும். இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல. எப்ப பார்த்தாலும் குண்டுக்குள்ளே இருக்கணும். பொம்பளைங்களுக்கு சுதந்திரமே கிடையாது. என்ன நடக்குது இந்த நாட்டுல? இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? குழந்தைங்க வந்து பிறந்தாங்கன்னா அம்மான்னு தான் சொல்லி அழுகுவாங்க. இப்ப இனிமே பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே டிவிக்கேன்னு தான் பேச போறாங்க, கூப்பிட போறாங்க. 26ல தளபதி தான் சிஎம்மா உட்காருவாரு. நாய்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். ஸோ மே 4th வரைக்கும் கம்பல்சரி எல்லாருமே வெயிட் பண்ணணும் நம்ம ரிசல்ட்ஸுக்காக. ஐயோ, கடலையே கவுத்துட்டானுங்களே. ஐயோ, ஐயா, ஐயா, என்ற சாமி. அண்ணா, மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்க முடியாத என்ன 234 தொகுதியில் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ப வச்ச பத்தியா? அதுதான் மார்க்கெட்டிங். நம்பிட்டாங்க. ஓட்டு எண்ணிக்கையில ஏதோ தப்பு நடந்திருக்கு. ரைட் அவுட் பண்ணி ஆகணும். வேணாம் தம்பி, வேணாம் தம்பி, வேணாம். லெட் தம் கவுண்ட் அங்கிள், லெட் தம் கவுண்ட். எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்பா? 8 ஓட்டு டிஃபரன்ஸ்ங்க. 8 ஓட்டு தானே? அப்ப கண்டிப்பா ரீகவுண்ட் பண்ணுவாங்க. ஐயா நிறுத்துங்க. அவனுக்கு விழுந்ததே 8 ஓட்டு தான். உங்க வீட்லயே 12 ஓட்டு இருக்குல்ல சார்? 8 ஓட்டு தான் வாங்கிருக்கானோ. லாஸ்ட் விஷயம் மாட்டிருக்கு. நீங்க அரசியல விட்டே விலக போறீங்களா? பதில் சொல்லுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.